ஹாய், நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடியோ பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் போல் நைட்டு மிக்ஸ் பண்ண எண்ணெய் பவுடரை நம்ம மார்னிங் தான் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ட்ரை ரிலீஸ் ரொம்ப சூப்பராகவே வந்தது. நானும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா தண்ணி ஹெவி ஆயிடுச்சுன்னா மெஹந்தியோ கொஞ்சம் ஸ்மஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளால் மெஹந்தியும் போட முடியாது. அதுக்கப்புறம் நானும் ஷீட்ஸ்லாம் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த பிளாக் கலர் ஷீட் ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோல் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எப்பயுமே பிரைடுக்குன்னு கொண்டு போகும்போது தின் கோனையும் திக் கோனையும் பிரிச்சுடுவேன். ஏன்னா நமக்கு ஃபில்லிங் டிசைன்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் லைன்ஸ்லாம் மார்க் பண்ண கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தமாரி ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நானும் எல்லா பேக்கேஜுமே பேக் பண்ணிவிட்டு கார்லேயும் போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் லக்கேஜ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கனால அவங்க கேப் புக் பண்ணி எங்களை அனுப்பிட்டாங்க. சரி, நாங்களும் சேஃபாகவே போயிட்டு இறங்கிட்டோம். இன்னும் கேப் வர 1 ஹவர் ஆனனால ரொம்ப லேட்டாகவே ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ரீச் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆனனால ஈவினிங் மெஹந்தி போடுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஆனால் பிரைடுக்கு கால் பண்ணி கேட்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு சொன்னனால எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இல்லை. இது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான். ஸோ நானும் போன உடனே அவங்களுக்கும் மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க கேட்ட மாரியே ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருந்தது. டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நானும் எப்பயும் போல் ஃபுல் கவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். லெக் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க மினிமலாக கேட்டிருந்தனால நானும் மினிமலாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க அம்மா சிம்பிளாக ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சிம்பிளாக போட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் நம்ம கொண்டு வந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. என்ன காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கும்போது கொஞ்சம் வீடியோஸ் கவர் பண்ண முடியல. இதேமாரி நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.